கதை கேட்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் கதை வேணும்? கதை வேணுன்றவங்க அல்லையா சொல்லுவாங்க. இது சத்தம் பத்தாது எனக்கு. சரி, நன்றி சொல்கிறத பற்றியே கதை சொல்லிடுறேன் நான் இன்னைக்கு. சரியா? எல்லாத்துக்கும் நன்றின்ற ஒரு இருக்குதா? எல்லாரும் நான் நன்றி சொல்லுவீங்களா? யார் யாருக்கெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்லியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் சத்தமாக சொல்லணும். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நன்றி சொல்லியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த தம்பி சொல்லிட்டாரு, ஆண்டவருக்கு இல்லை. இங்கே தங்கச்சிங்க யாராவது சொல்கிறேன் சொல்லுங்கள், வேறு யாராவது சொல்கிறேன் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்கா? ஏசப்பாவுக்கா? அட்ரஸ் அக்கா நானா? ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்கீங்களாங்க. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல ஒரு அலையிலேயே சொல்லு பார்க்கலாம். சரி, ரொம்ப சந்தோஷம். நான் வேறு யாருக்கும் சொல்லுவீங்களா நன்றி? தேங்க்ஸ்ன்னு யாருக்கும் சொல்ல மாட்டீங்களா? தேங்க்ஸ்ன்னு யாருக்கும் சொல்ல மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவீங்களா? அப்படியே வேறு யாருக்கு கூட சொல்லுவீங்க? டீச்சருக்கு சொல்லுவீங்களா? யாரெல்லாம் டீச்சருக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க? அலையிலேயே சொல்லுவாங்களா? சரி, பரவாயில்ல. நிறைய பேத்துக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்க. சில நேரம் நம்ம என்ன பண்ணால் அப்பா அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்கிறீங்களா? யாராவது அப்பா ஏதோ வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? இல்லை திட்டிருக்கீங்களா அப்பாவை? அம்மா ஏதோ வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? சரியா? இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான கதை. அமெரிக்காவில் உண்மையாக நடந்த கதை. என்ன, ஒரு பெரிய பணக்காரன் பெரிய பயங்கர விலையான கார். இந்த ஊரில் எந்த கார் பெரிய ரொம்ப விலையான கார்? ரோல்ஸ் ராய்ஸ்னு ஒரு கார் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ரோல்ஸ் ராய்ஸு, லேம்பர்கினி, அப்படி இப்படின்னு கார். அது போகும்போது சத்தம் போடும். இந்த லேம்பர்கினி ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி சத்தம் போடும். என்ன, அதை போல் காரு லேம்பர்கினியை வந்து ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிறான். அவன் பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், திக்கிலியோண்டு கார் மாருதி 800 இருக்கு இல்லையா, பார்த்துருக்கீங்களா? சின்னோண்டா இருக்கும், 2 கையில் பிடிச்சி தூக்கிட்டு போகலாம் மாதிரி இருக்கும் அந்த கார். அதை போல் ஒரு காரை ஓட்டிகிட்டு போகிறான். 2 கார் என்ன பண்ணுது, சிக்னலில் வந்து நிற்கிது. அப்போ இந்த பெரிய காரில் இருக்கவன் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். சின்ன காரில் இருக்கவன் சின்ன காரில் இருக்கவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை எனக்கு அதை போல் பெரிய கார் இல்லைனாலும் எனக்கு காருன்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க. அதில் நான் என்ன பண்ண முடியுது, என் மனைவி என் பக்கத்தில் உட்காந்துட்டு போக முடியுது, என் பிள்ளைங்கள்லாம் என் காரில் வர முடியுது. அதனால் எனக்கு பெரிய கார் இல்லைனாலும் ஒரு சின்ன காராக கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னானோ. என்ன, போயிட்டே இருக்கும்போது அடுத்த சிக்னலில் வரும்போது ஒருத்தர் நடந்து போகிறான். என்ன, சிக்னல் ரெண்டாக விழுந்துருச்சு. எங்கள் ஊரில் வந்து நடப்பாதையிலேருந்து நடந்து போவாங்க. அப்போ வந்து வாக்வேயில் வந்து ஒருத்தர் நடந்து போகிறான். காலில் செருப்பு கிடையாது, ரொம்ப ஏழை அமெரிக்காவில். காலில் செருப்பு கூட போட முடியல. அவன் நடந்து போகிறான். என்ன, அவன் இந்த சின்னோண்டு கார் மாருதி 800 பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே இதை போல் ஒரு கார் என்கிட்ட இல்லைன்னு கூட பரவாயில்ல, என்னால் நடந்து போகிற அளவுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்கிறீரு, காலை கொடுத்துருக்கிறீரு அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான். என்ன, அடுத்தது கொஞ்சம் தூரம் போனதும் இன்னொருத்தங்க இது கிராஸ் பண்ணுறான், ரோட்டை கிராஸ் பண்ணுறான். அவனுக்கு கால் இல்லை, அதை என்ன வச்சுருக்கான், கட்டை வச்சுருக்கான். கட்டை வச்சுட்டு ரோடை கிராஸ் பண்ணுறான். அவன் பார்த்துட்டு இந்த மாருதி 800 பார்த்துட்டு என்ன அவன் சொல்கிறான், மாருதி 800 கூட என்கிட்ட இல்லை பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது, நடந்து போகிற அளவுக்கு ஒரு கட்டையை வச்சுட்டு நடந்து போகிற அளவுக்கு எனக்கு தெம்பை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நன்றி அப்படின்னா. சரியா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகும்போது ஒரு ஆஸ்பத்திரி வந்துச்சு. அந்த ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் படுத்திருந்தான், பெட்டில் படுத்திருந்தான். அவன் வெளியில் பார்க்குறான். இவன் என்ன பண்ணுறான், நோண்டி போகிறான். என்ன, அவன் நோண்டி போனா பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து அவன் ரூமை தாண்டி ஒரு இறந்து போனவனுடைய பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சு. என்ன, அப்போ அவன் பெட்டில் படுத்திருக்கான், நகர முடியல, ஒன்றும் முடியல. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, ஆண்டவரே எனக்கு உயிரை கொடுத்துருக்கீங்க பாரு ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி. என்ன கொடுத்துருக்குறாரு? ஆமாம், அந்த காலில் அதன் மூலம் நடக்க முடியாத இருக்கிறேன் நான். ஆனால் இந்த செத்து போனவரை போல் போகாது இல்லாத எனக்கு உயிரை கொடுத்துருக்குறேன், அதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னானா. அப்போ நன்றி சொல்கிறதுக்கு என்னென்ன தான் இருக்குது பார்த்தீங்களா? நீ கால் இல்லைனாலும் நன்றி சொல்லலாம், உன் கழுத்தில் நகை இல்லைனாலும் நன்றி சொல்லலாம், ஜிகுன்னு போட்டு ஒரு பட்டு புடவை இல்லைனாலும் நன்றி சொல்லலாம், நீ அழகாக இல்லைனாலும் நன்றி சொல்லலாம். அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒன்று, ஆண்டவர் அவருடைய சாயலாக படைச்சிருக்கிறாரு இல்லையா? அது நீ அழகாக இல்லைனாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இப்போ படைச்சிருக்கிறாரு. அப்போ அதை போல சொல்லலாம். எத்தனையோ காரியத்துக்கு நம்ம உலகத்துக்கு என்ன பண்ணலாம், நன்றி சொல்லலாமா, சொல்ல முடியுமா? இப்போ சத்தமாக எல்லோரும் சேர்ந்து தேங்க்யூ ஜீசஸ்னு ஒரு இது போடலாமா? தேங்க்யூ. இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்குலாம்?
சரியா? இப்போ சத்தமா சொல்லாமா எல்லாரும்? சொல்லுமா? ரெடி 1 2 3 4. Thank you, Jesus. சத்தம் பத்தலையே. ஆ Thank you, Jesus. இரு நான் சொல்லும்போது சொல்லு. ரெடி 1 2 3 4. Thank you, Jesus. ஆமா. ஆண்டவருக்கு நம்ம எப்பவுமே என்ன இருக்கணும்? நன்றி உள்ளவங்களா இருக்கும். என்ன மற்றவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு அது நிறையா இருக்குது, இவங்களுக்கு இது நிறையா இருக்கிறது. நம்மகிட்ட இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு சொல்லமா? சரி.